அனைவருக்கும் வணக்கம். காணொலிக்குள்ள போறதுக்கு முன்னாடியே சப்ஸ்கிரைப் பண்ணாத உறவுகள் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. எல்லா காணொலியிலும் நான் கேட்க மாட்டேன், இன்னைக்கு என்னமோ கேட்கணும்னு தோணுச்சு. நாம் தமிழர் கட்சி தமிழ்நாட்டு அரசியல் களத்துல இன்னைக்கு ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக வளர்ந்திருக்கிறது என்பது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அனைத்து கட்சி கூட்டமைப்பு எல்லா கட்சிகளையும் கூப்பிட்டு ஒரு கருத்து கணிப்பு மாதிரி நடத்துறதா இருக்கட்டும், அவங்களுடைய கருத்துக்களை கேட்கக்கூடிய ஒரு கூட்டமாக அந்த கூட்டம் நடக்கிறதா இருக்கட்டும், அந்த கூட்டத்திலலாம் நாம் தமிழர் கட்சியை புறக்கணித்து விட்டுதான் இவர்கள் அனைத்து கட்சி கூட்டமைப்பை நடத்துவார்கள். ஏனென்றால் நாம் தமிழர் கட்சி அங்கீகரிக்கப்படாத ஒரு கட்சி, அது இல்லாம சமரசம் செய்யாத ஒரு கட்சி. இவங்களோட கூட்டணி போக மாட்டாங்க, கருத்தியால கடுமையா எதிர்ப்பாங்க. அண்ணன் சீமான் அவர்கள் எப்படி பேசுவார்னு தெரியும். அவர் வைக்கக்கூடிய வாதங்களுக்கெல்லாம் எதிர்வாதமே யாராலையும் வைக்க முடியாத அளவுக்கான கேள்விகளை நாம் தமிழர் பிள்ளைகள் எழுப்புவாங்க. அண்ணன் சீமான் அவர்களும் எழுப்புவாரு. ஒரே ஒரு இடத்துல அண்ணன் சீமான் அவர்களை கருத்து கணிப்புக்கு கூப்பிட்டாங்க. அதுதான் இந்த பேனா சிலை வைக்கக்கூடிய கருத்து கணிப்பு. அங்க போய் அண்ணன் சீமான் அவர்கள் பண்ணின சம்பவங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவன் இடத்துக்குள்ள போய் அவன் ஆளுங்க முன்னாடியே அவன் ஏற்பாடு பண்ண கூட்டத்துக்குள்ளேயே நின்றுக்கிட்டு நீ பேனா சிலை வை, ஒரு நாள் உடைக்கலனா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு அங்கிருந்து வந்தாரு. இது இளைஞர்கள் மத்தியில மிகப்பெரிய அளவுல பேசும் பொருளாக மாறியது, மக்கள் மத்தியில வரவேற்பை பெற்றது. இப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல நாம் தமிழர் கட்சி மட்டும் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறி இருந்ததுன்னா எல்லா அரசியல் கட்சி கூட்டமைப்புக்கும் நாம் தமிழர் கட்சியை கூப்பிட்டுதான் ஆகணும். அதுதான் விதிமுறை. ஆனா இவர்கள் கூப்பிடாம இருக்க முடியாது. இன்னைக்கு கூப்பிடாம ஒதுக்குற மாதிரி அன்னைக்கு இருக்க முடியாது. அப்போ நாம் தமிழர் கட்சி வைக்கக்கூடிய கருத்துக்கள் இதெல்லாம் மிகப்பெரிய அளவுல பேசும் பொருளாக மாறும். அதனாலதான் நம்ம போராடிக்கிட்டு இருக்கோம். நாம் தமிழர் கட்சி வெற்றி பெறணும். நாம் தமிழர் கட்சி வந்துதான் இங்க இருக்கக்கூடிய மலை வளங்கள், முக்கியமா கனிம வளம், மலை வெட்டி உடைக்கிறாங்க இல்லையா, அதை தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி நான் மட்டும் இல்ல, என்னை போல எத்தனையோ ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான இளைஞர்கள், லட்சக்கணக்கான மக்கள் ஆசைப்படுறாங்க. இயற்கை வளங்கள் பாதுகாக்கப்படணும். உலகம் முழுக்க இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு ஒரு அரசியல் கட்சி என்று ஒண்ணு வேண்டும் அப்படின்னு சொல்லி எத்தனையோ லட்சக்கணக்கான இளைஞர்கள் ஆசைப்பட்டு நிற்கக்கூடிய ஒரு கட்சி தான் நாம் தமிழர் கட்சி. இந்த கட்சியை நாம் வெற்றி பெற வைக்க வேண்டும். அதற்கான வேலைகளை தான் நம்ம பார்க்கணும். இன்னைக்கு சவுக்கு சங்கர் கைதாயிருக்காரு. சவுக்கு சங்கர் கைதுல நம்ம அண்ணன்மார்களே ஒரு சில பேர் கருத்து முரண்பாடா பேசிக்கிட்டு, அதாவது எப்படி சொல்றது, அவங்களுக்குள்ளேயே மோதிக்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. இவர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம வழிகாட்டியா இருக்கணும். இவங்களே இப்படி மோதிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்றது? அவங்க மேல ஒரு மரியாதை இருக்கிற காரணத்தினால நான் பேர் சொல்லாம பேசுறேன். சவுக்கு சங்கர் பேசுனது தப்பு, அதனால காவல்துறை கைது பண்ணிருக்காங்க. சவுக்கு சங்கர் கஞ்சா வச்சிருந்தாருன்னு சொல்லியிருக்காங்க. கஞ்சா திமுக ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் தான் கஞ்சா புழக்கம் அதிகமா இருக்கு, அது யதார்த்தமான உண்மை. ஆனா சவுக்கு சங்கர் பேசுனது தப்பு. இன்னைக்கு சவுக்கு மீடியா அலுவலகத்திலையும் சவுக்கு சங்கர் வீட்லயும் காவல்துறை சோதனை நடத்தியிருக்காங்க. 2 இடமும் பூட்டி தான் நடந்திருக்கு. பூட்டை உடைச்சு உள்ள போய் சோதனை நடத்திருக்காங்க. அங்க எதனால சோதனை நடத்தினாங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். கஞ்சா இருக்கான பார்க்க போனாங்க? கிடையாது. உள்ள ஏதாவது ஹார்ட் டிஸ்க் வச்சிருக்காரா, அவர் ஏதாவது வீடியோ எடுத்து வச்சிருக்காரா, யார் யார் கூட தொடர்பு இருக்கு, அவருக்கு எங்க இருந்து பணம் வந்தது, எத்தனை கேமரா இருக்கு, இதுக்கெல்லாம் எப்படி அவருக்கு சோர்ஸ் கிடைச்சது, யார் யார் கூட தொடர்பு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் போயிருப்பாங்களோங்கிற சந்தேகம் எல்லாருக்கும் வரும், எனக்கும் வந்தது. இல்லை கஞ்சா இருக்குங்கிறதுனாலயே போயிருப்பாங்க? அப்படியே ஒரு நாள் கஞ்சா இருந்தா அது என்ன அப்படியே வச்சிருப்பாங்களா? வேற யாராவது போய் எடுத்து மறைச்சிருக்க மாட்டாங்க? அதுக்காக போலங்கிறது தெளிவா தெரியுது. ஆனா சவுக்கு சங்கர் காவல்துறை அதிகாரி ஏடிஜிபி அருண் அவர்கள் குறித்தும் பெண் காவலர்கள் குறித்தும் பேசுனது தப்பு. அதனால சவுக்கு சங்கர் இன்னைக்கு சிறையில இருக்காரு. அதே போல நீதிமன்றத்துல யூடியூப் சேனல்களை இந்த இடத்துல தான் கட்டுப்படுத்துவதற்கான நேரம் இது அப்படின்னு சொல்லி நீதிபதி பேசியிருக்காரு. இது தனி மனிதனின் பிரச்சனையில நம்ம எல்லாருமே கேள்வி கேட்கணும்னு சொல்லி பேசுறாங்க. கரெக்டு தான். இந்த நேரத்துல நம்ம எல்லாருமே பேசணும் தான். யூடியூப் சேனல் அப்படின்னு ஒண்ணு இல்லைன்னா இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி இந்த அளவுக்கு வளர்ந்திருக்குமாங்கிறது ஒரு கேள்விக்குறிதான். மெயின் ஸ்ட்ரீம் மீடியா பல பிரச்சனைகள் நடக்கும் பொழுது புடுங்கிக்கிட்டு இருக்கும். ஆனா மொக்கையான ஒரு பிரச்சனை, ஒரு பொம்பளை வருஷம் இந்த மாதிரி என்ன பண்ணிட்டான், இந்த மாதிரி என்ன பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி உருட்டுறது, அதெல்லாம் லைவ்ல 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ஓட விடுவாங்க. ஆனா மக்கள் பிரச்சனைகள் குறித்து எந்த இடத்துலயும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா மக்களுக்காக நின்னது கிடையாது. சில செய்திகளை பேசுவாங்க, அப்புறம் அப்படியே அதை கடந்து போயிடுவாங்க. இதுதான் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவோட வேலை. அதுல ஒரு செய்தி சேனல்ல எல்லாம் ஓடுது, சவுக்கு சங்கர் கைதை குறித்து சவுக்கு சங்கரை பேட்டி எடுத்த ரெட்பிக்ஸ் ஜெரால்டையும் A2 குற்றவாளியா சேர்த்திருக்காங்க. அதனால அவரு அச்சத்தில் முன்ஜாமீன் கேட்க நீதிமன்றத்துக்கு வந்தாரு. அந்த நேரத்துலதான் நீதிபதி அவர்கள் இப்படி சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி யூடியூப் சேனலை கட்டுப்படுத்த வேண்டிய நேரம் விட்டது அப்படின்னு சொல்லி. அதனால அந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியால போடுறாங்க. உங்க மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுக்கு யூடியூப் சேனலுக்கு மூலமா மிகப்பெரிய அளவுல பாதிப்பு இருக்குதான். மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவை இன்னைக்கு அதிக பேர் பாக்குறது இல்லை.
முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் பேசுவதை லைவ்ல ஓட விட்டா கூட அதிகப்படியான நபர்கள் பார்ப்பதில்லை. ஆனா அதை விட அதையும் தாண்டி கூடுதலாக யூடியூப் சேனல்களுக்கு வியூஸ் வந்து அதிகமா போகுது. இன்னைக்கு நீங்க இந்த மாதிரி ஒரு செய்தி வந்திருக்குங்கிறதே யூடியூப்ல பார்த்தா தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. அப்போ யூடியூப் சேனல்கள் பல உண்மைகளை வெளிக்கொண்டு வந்திருக்கிறது, மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி இருக்கிறது. அண்ணன் சீமான் ஒரு மேடையில பேசுறாருன்னா 1000 கருத்துக்களை பேசுவாரு. சிட்டுக்குருவிக்கான அரசியல், வண்ணத்து பூச்சிக்கான அரசியல், கிளிக்கான அரசியல், அனைத்து உயிர்களுக்குமான அரசியலை பத்தி பேசுவாரு. எதையும் போட மாட்டாங்க. ஏதாவது ஒரு வார்த்தையை தப்பா பயன்படுத்திட்டாருன்னா அதான் புடிச்சுக்கிட்டு அப்படியே கட் பண்ணி வெட்டி ஒட்டி மெயின் ஸ்ட்ரீம் மீடியால போட்டு அண்ணன் சீமான் அவர்களுக்கு பெயரை களங்கப்படுத்துவாங்க மெயின் ஸ்ட்ரீம் மீடியா. அதையெல்லாம் உடைத்து உண்மைத்தன்மையை வெளிக்கொண்டு வரக்கூடிய இடத்துல யூடியூப் சேனல் இன்னைக்கு முதன்மையா இருக்கு. எது சரி எது தப்பு, இவங்க முந்தானத்தை எப்படி பேசியிருக்காங்க, நேத்து எப்படி பேசியிருக்காங்கிறத யூடியூப் சேனல் வெளிக்கொண்டு வருது. தமிழ்நாட்டிலேயே அதிக இளம் விதவைகள் இருக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு மாறுகிறது அப்படின்னு சொல்லி பேசுனது. நாங்க அப்படி சொல்லவே இல்லையே, தேர்தல் வாக்குறுதியில மதுக்கடைகளை மூடுவோம்னு சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லி கனிமொழி அவர்கள் சொன்னதும் அப்படியே நேத்து பேசுனது இன்னைக்கு பேசுனது எடுத்து வைக்கிறாங்க. அப்ப மக்கள் எல்லாரும் விழிப்புணர்வு அடைகிறாங்க. நாங்க ஆட்சிக்கு வந்தா இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுதலை பண்ணுவோம்னாங்க. அதுக்கப்புறம் வாயவே திறக்கல. விவசாய நிலங்களை வேறு எந்த பயன்பாட்டுக்கும் எடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு சிப்காட்ல 5000 ஏக்கர், நெய்வேலியில 5000 ஏக்கர் எல்லா இடத்துலயும் எடுக்கிறாங்க. இப்போ இதெல்லாம் பேசுனது யூடியூப் சேனல்கள். மெயின் ஸ்ட்ரீம் மீடியா இதெல்லாம் பேசுவாங்களா? ஏன் பேச மாட்டாங்க? பேசுனா உங்களுடைய ஓனர் உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க, அதுக்காக நீங்க வேலை பார்க்குறீங்க, அவ்வளவுதானே ஒழிய எந்த இடத்துலையும் உண்மையை உடைத்து வெளிக்கொண்டு வர வேண்டும் அப்படின்னு எந்த ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் விரும்பியது கிடையாது. இப்போ என்ஐஏ சோதனை நடந்தப்பனா தென்னகம் விஷ்ணு வீட்டுல வந்து சோதனை நடந்தப்ப தென்னகம் விஷ்ணு அவர்களுக்கு கல்யாணம் ஆகியே 4 மாசம் தான் ஆகுது. ஆனா தென்னகம் விஷ்ணு மனைவி குழந்தைகளோடு வீட்டில் இருந்தார், அவரது லேப்டாப்லாம் கைப்பற்றப்பட்டது அப்படின்னு சொல்லி போடுறாங்க. நான் போன் பண்ணி கேட்கும் பொழுது லேப்டாப்லாம் எடுக்கவே இல்லை, போன் மட்டும்தான் எடுத்துட்டு போனாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ மெயின் ஸ்ட்ரீம் மீடியால வரக்கூடிய செய்திகள் எல்லாம் பாதி பொய்யா தான் இருக்கு. 50% 40% தான் உண்மையா இருக்கு, மீதி 60% பொய்யா தான் இருக்கு. அப்ப மெயின் ஸ்ட்ரீம் மீடியா சொல்லக்கூடிய பொய்யான தகவல்களை உடைத்தெறியக்கூடிய இடத்துல யூடியூப் சேனல் இருக்கு. அதனால யூடியூப் பக்கம் மக்கள் திரும்புறாங்க, அதிகமா போனை வச்சுட்டு யூடியூப்ல தான் வீடியோ பாக்குறாங்க. மெயின் ஸ்ட்ரீம் மீடியா கூட பாலிமரா இருக்கட்டும், தந்தியா இருக்கட்டும், புதிய தலைமுறையா இருக்கட்டும், எல்லாமே யூடியூப்ல தான் பாக்குறாங்க. அதுல சரியா பேசுனீங்கன்னா பார்ப்பாங்க, சில விஷயங்களை லைவ்ல போடும்போது பார்ப்பாங்க. மற்றபடி நீங்க பேசுற உங்க நியூஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும். திமுகவுக்கு நிறைய சேட்டலைட் சேனல் இருக்கு, அதே மாதிரி அதிமுகவுக்கு இருக்கு, பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இருக்கு, தேமுதிகவுக்கு இருக்கு. எல்லாரும் அவங்கவுங்க கட்சிக்கு ஆதரவாக கருத்து கணிப்பு போட்டுப்பீங்க. நீங்க உங்க இஷ்டத்துக்கு செய்திகளை திரிச்சு அதை மாற்றி கூட போட்டுக்குவீங்க. ஆனா நாம் தமிழர் கட்சிக்குன்னு ஒரு சேட்டலைட் சேனலும் கிடையாது. யூடியூப் சேனல், ஷார்ட்ஸ் வீடியோ யூடியூப்ல, இன்ஸ்டால, ட்விட்டர்ல ஹேஷ்டேக்கை ட்ரெண்ட் பண்றது, இப்படி தன்னெழுச்சியாக மக்கள் எல்லாரும் உருவாக்கக்கூடிய ஊடகங்களை மக்களின் ஊடகமாக யூடியூப் இருக்கிறது. ஆபாசமா பேசினா நீங்க நடவடிக்கை எடுங்க, தவறான கருத்தை பதிவு பண்ணிட்டா நடவடிக்கை எடுங்க. அதை விட்டுட்டு யூடியூபை தடுக்கிறதுக்கான நேரம் இதுதான் அப்படின்னு சொல்லி நீதிபதி அவர்கள் சொன்னது கருத்து சுதந்திரத்துக்கே எதிரானது. ஜனநாயக நாடுன்னு இது சொல்றதுக்கே தகுதி இல்லாத ஒரு நாட்டுல சொல்லக்கூடிய விஷயமாகத்தான் நான் பாக்குறேன். இதை இப்படி போயிட்டு இருந்ததுன்னா இப்ப யாருமே கருத்தை தெரிவிக்க முடியாது. திமுக ஆட்சிக்கு வந்ததுன்னா இந்த மாதிரி கொடுமையான செயல்கள் எல்லாம் நடக்கிறது சாதாரண ஒரு விஷயம்தான். அந்த திமுக ஆட்சிக்கு வருவதற்கு ஒரு காரணமாக சமூக வலைதளங்களில் திமுகவுக்கு ஆதரவாக பேசிய நபர் தான் சவுக்கு சங்கர். இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு கட்சியில ஒன் ஆஃப் த ஒன் பொலிட்டிக்கல் பார்ட்டினா அது திமுக தான் அப்படின்னு சொல்லி மூத்த பத்திரிகையாளர் மணி சொல்றாரு. எஸ் எஸ் ஐ எம் அக்ரி அப்படின்னு சொல்லி கொள்கை பிடிப்புள்ள ஒரு கட்சி திமுக தான் என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி சவுக்கு சங்கர் பேசியிருக்காரு. அப்போ சவுக்கு சங்கர் வேலை செஞ்சு திமுகவுக்கு ஆதரவாக இன்னைக்கு சவுக்கு சங்கராலையும் ஒரு ஓட்டு விழுந்திருக்கலாம்ல, குறிப்பிட்ட சதவீத ஓட்டு. அப்போ திமுக வெற்றி பெற்றதற்கு காரணம் சவுக்கு சங்கர். பொலிட்டிக்கல் பார்ட்டி டிஎம்கேன்றது தான் வந்து தமிழ்நாட்டிலே ஒரு உண்மையான அரசியல் கட்சி. என்ன கேட்டீங்கன்னா நான் சொல்றேன், ஏன்னா அவங்க வந்து அதனால ஒரு தூக்கி ஊம குத்தா குத்திக்கிட்டு இருக்காங்க. இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. அதனால சவுக்கு சங்கருக்கு ஆதரவாக பேசுறது, சவுக்கு சங்கர் அப்படியே பெரிய புனிதஸ்தர் மாதிரி அவரை கற்பிக்க நினைக்காதீங்க. பேசுனது தப்பா இல்லையா அதை மட்டும் பாருங்க. இப்ப அதே போல அண்ணன் சாட்டை துரைமுருகன் அவர்கள் மீது திமுக தொடர்ந்த ஒரு வழக்கு கைது செய்ய வேண்டும் என்று அது சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போச்சு. சுப்ரீம் கோர்ட்டை காரி துப்பி அனுப்பிடுச்சு. ஏன்பா யூடியூப்ல பேசுறவங்க எல்லாம் கைது பண்ணணும்னா எத்தனை பேர் பேசுறாங்க, எல்லாத்தையும் கைது பண்ணிடுவீங்களா அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. சுப்ரீம் கோர்ட்ல வென்று வந்துட்டாரு.
அப்போ தவறான ஒரு கருத்தை பேசுறது, ஆபாசமாக பேசுவது, இது போன்ற செயல்களை செஞ்சா எந்த நாட்டு காவல்துறையா இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கதான் செய்யும். அதுதான் சவுக்கு சங்கர் மேல எடுத்திருக்காங்க. அவர் சரியாக பேசி சரியான கருத்தை பேசி இருந்தாருன்னா நிச்சயமா எடுத்திருக்க மாட்டாங்க. சவுக்கு சங்கர் காசு வாங்கல திமுக இருந்து அப்படின்னு சொல்ல முடியுமா? திமுகட்டையும் சவுக்கு சங்கர் காசு வாங்கியிருக்காரு, திமுகவை ஆதரிச்சும் பேசியிருக்காரு. இன்னைக்கு அதிமுக காசு வாங்கியிருக்காரு, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அண்ணாமலை கிட்ட காசு வாங்கியிருக்காரு. இப்படி ஒவ்வொரு நபர்கிட்டையும் காசு வாங்கிக்கிட்டு ஒரு புரோக்கர் வேலையை செய்யக்கூடிய சங்கர் தான் புரோக்கர் சங்கர். அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. சவுக்கு சங்கர் வந்து பெரிய உத்தமர்லாம் கிடையாது. சவுக்கு சங்கர் முதல் முறையாக சிறைக்கு சென்ற பொழுது அண்ணன் சீமானின் ஆதரவுங்கிறது மிகப்பெரிய அளவுல இருந்தது. நாம் தமிழர் தம்பிகளின் ஆதரவு என்பது மிகப்பெரிய அளவுல இருந்தது. அதனாலதான் சவுக்கு சங்கர் சிறையில் இருந்து வெளியே வந்தவுடன் அண்ணன் சீமானை சந்திச்சாரு. நன்றி கடன், நன்றி விசுவாசத்தை காட்டும் இடமாக வந்தாரு. இந்த முறை அந்த அளவுக்கு ஆதரவு இல்லாததற்கான காரணம், மீண்டும் ஒரு முறை சவுக்கு சங்கர் கெக்க புக்கேன்னு சிரிச்ச ஒரு காணொலியை எடுத்து போட்டு நீங்க ஒரு 2-3 முறை ஹெட்செட்டை போட்டு கேட்குமாறு நான் அன்போடு கேட்டுக்கிறேன். ஏன்னா உட்காந்துட்டு சிரிச்சு இந்த வீடியோவை பார்த்தா கொஞ்சம் கோவம் ஏறும், திரும்ப ஏறும். இந்த நிலைமை என்கிட்ட சிக்கிச்சு சின்னம் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறது. ஒரு சிரிக்கலாம்ப்பா, நியாயம் இல்லை, இப்படிலாம் பேசாதீங்கப்பா, கொஞ்சம் நார்மலா சிரிக்கலாம். அவர் சிரிச்ச சிரிப்புங்கிறது எங்க வயிற்று எரியுது. அந்த அளவுக்கு சிரிச்சிருக்கான் அவன். அவனுக்கு மரியாதையே கிடையாதுங்க. அவன் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய அத்தனை தமிழர்களும் நாம் தமிழர் கட்சி வெல்ல வேண்டும், எங்களுக்கான அரசியல் அதிகாரம் வேண்டும், உலகத்தில் எந்த ஒரு மூலையிலாவது தமிழன் தாக்கப்பட்டான் என்றால் இங்கு தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் இருந்து ஒரு அழுத்தம் போய் அவனுக்கான உரிமை அங்க கிடைக்க வேண்டும் என்பதற்காக தான் நாங்கள் ஒரு அரசியல் வலிமையை வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி தான் நாம் தமிழர் கட்சி. அந்த கட்சிக்கான உரிமை மறுக்கப்படுகிற பொழுது, நாங்கள் வழியில் இருக்க பொழுது நீ வந்து சிரிக்கிறனா எப்படி பார்த்துக்கோங்க. இது தமிழர்களின் மாண்பு கிடையாது. ஒரு தெருவுல ஒரு யாரோ செத்து போயிட்டாங்க அப்படின்னா அந்த தெருவுல யாருமே கறி சமைக்க மாட்டாங்க. அந்த தெருவுல யார் வீட்லயுமே சத்தம் அதிகமாக வைத்து பாட்டு கூட கேட்க மாட்டாங்க. எல்லாரும் துக்கத்துல கலந்துப்பாங்க. ஆனா நீங்க